Hello students, welcome to Abhinandan Academic. My dear students, நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசு பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் 12th CBSE மேக்ஸில் அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் சாப்டர்ஸில் MCQ கொஷின்ஸ் த்ரூஅவுட் இந்தியாவில் நடந்த எல்லா MCQ கொஷின்ஸும் கலெக்ஷன் பண்ணி 2020 இருந்து அப் டு கரண்ட் இயர் வரைக்கும் எல்லா கொஷினும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீ மேக்ஸில் 95+ ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஃபாலோ பண்ணிங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க முடியும். போலாங்களா? ரைட். பட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சிலிண்ட்ரிக்கல் டேங்க் ஆஃப் ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர். ஓகே, சிலிண்ட்ரிக்கல் டேங்க் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர் பீயிங் ஃபில்டு வித் தி சுகர் அட் த ரேட் ஆஃப் 100 by centimeter cube by S. The rate of which height of the sugar ஓகே இன்சைட் த டேங்க் இஸ் இன்க்ரீஸிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் டேங்க் இருக்குமா, எஸ் கிளியர், ஒரு சிலிண்ட்ரிக்கல் டேங்க் இருக்குது. இப்போ அந்த சிலிண்ட்ரிக்கல் டேங்க்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு சுகரை வந்து ஃபில்ஃபில் பண்ணுறாங்க. ஓகே, சுகரை வந்து ஃபில்ஃபில் பண்ணிடுறாங்க. எஸ் கிளியரா? அப்போ சுகரை வந்து ஃபில்ஃபில் பண்ணும்போது இதோட ரேடியஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. தேர்ஃபோர் அப்போ சுகர் வந்து ஃபில்ஃபில் ஆகுது. அப்போ சுகர் வந்து ஃபில்ஃபில் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வாட் ரியாக்ஷன் கிடைக்கும்? இதோட வால்யூம் கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் அ வால்யூம்? ஓகே, ரேட் ஆஃப் சேஞ்சோட வால்யூம் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் மீனிங் dV/dt ஈக்குவல் டு 100 π. ஓகே, சென்டிமீட்டர் கியூப் பை செகண்ட் சொல்லிட்டாங்க. ஸோ ஷோர் வால்யூம். இப்போ இந்த ஹைட் இன்க்ரீஸ் ஆகுதுல, அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் தான் ஹைட்டு. என்ன வேணும்? இந்த ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, வால்யூம் நம்ம சுகர் ஃபில் பண்ண ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ dH/dt என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிளியரா? ரேட் ஆஃப் சேஞ்ச் த ஹைட், த ரேட் அட் விச் த ஹைட் ஆஃப் த சுகர் இன்சைட் த டேங்க் இஸ் இன்க்ரீஸிங். கிளியரா? ரைட்டு, ஃபாலோ பண்ணலாமா? சரி, இப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த கிவன் டெரிவேட்டிவ் சாப்டர் டாப்பிக்கை பொறுத்தளவுக்கு வாட் இஸ் அ கிவன், வாட் யூ ஃபைண்ட் கிவன் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கிவன் வந்து பார்த்தீங்கன்னா dV/dt ஈக்குவல் டு 100 π சென்டிமீட்டர் கியூப் பை செகண்ட். இது வால்யூம். கிளியரா? அப்போ நவ் வால்யூம் ஈக்குவல் டு πr²h. வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஈக்குவல் πr²h. ஸோ நான் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு t, பட் ஹியர் πr² இஸ் எ கான்ஸ்டன்ட். ஸோ ஒன்லி ஐ எம் டேக்கிங் ஃபார் ஹெச்சை பொறுத்த மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன், ஏன்னா ஹைட்டு தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஹியர் dV/dt ஈக்குவல் டு πr² கான்ஸ்டன்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஹெச்சை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dH/dt. ஸோ வால்யூம் பார்த்தீங்கன்னா 100 π ஈக்குவல் டு π. ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஹியர் 10 சென்டிமீட்டர் ஹோல் ஸ்கொயர் அண்ட் dH/dt. ஸோ அப்போ சிம்பிளி பண்ணிங்கன்னா 100 π ஈக்குவல் டு ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ் பண்ணிங்க 10 ஸ்கொயர் 100 அகெயின் 100 π dH/dt. ஸோ ஆட்டோமேட்டிக் 100 π கேன்சல். அப்போ dH/dt ஈக்குவல் டு 1, தட் இஸ் மீன் சென்டிமீட்டர் பெர் செகண்ட். கிளியர்? அப்போ ஹைட் வந்து இன்க்ரீஸிங் வாட்ஸ் பண்ணிங்க 1 சென்டிமீட்டர் பெர் செகண்ட். ஓகே, கிளியர்மா? ரைட்டு, அடுத்த சம் இல்லாமா? பட் கொஸ்டின் நம்பர் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா find the value of lambda. Given, so find the value of lambda, show that the f of x is equal to sin x minus cos x lambda x plus c. Question கொடுத்துருக்காங்க is decreasing. Note the point. இந்த ஃபங்க்ஷன் வந்து decreasing for all real values of x. அப்போ what is the value of lambda? அது questions. கிளியரா? ரைட்டு. இப்போ நம்ம டேட்டாஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிக்ரீசிங் ஆர் இன்க்ரீசிங்னா அப்போ நம்ம என்ன ஃபார்ம் பண்ணோம்? ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிங்கன்னா வாட்ஸ் அ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ்? sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x, cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x, ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் sin x. ஓகே, மைனஸ் லாம்டா இன்ட்டு வேல்யூ 1 x டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இப்போ இது ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சாச்சு. கிளியரா? இப்போ கொஸ்டின் இஸ் டிக்ரீசிங் கேட்டிருக்காங்க. எஸ் கிளியர்? அப்போது f of x வந்து டிக்ரீசிங் அப்படின்னு கேட்டுச்சுக்கேன். f of x இஸ் டிக்ரீசிங். ஓகே, f of x வந்து டிக்ரீசிங்னா தென் அப்போ வாட்ஸ் அ கண்டிஷன்? ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் அ வேல்யூ லெஸ் தென் 0வாக இருக்கணும். கிளியர்? அண்டர்ஸ்டுட்னோ? சரி, இப்போ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் வாட் இஸ் அ வேல்யூ? இது 0வாக இருக்கணும்னா வாட் ஆர் த வேல்யூ? அப்போ f days of x வந்து லெஸ் தென் 0, லெஸ் டிக்ரீசிங்னால லெஸ் நார் ஈக்குவல் 0 கூட யூஸ் பண்ணிக்க, நாட் எ ப்ராப்ளம்.
அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிவிட்டு அப்போ காஸ் எக்ஸ் ப்ளஸ் sin x minus lambda less than or equal to 0. So, my question is what is the value of lambda? Clear? Right. இப்போ ஃபார்ம் பண்ணலாமா? இப்போ நீங்கள் வாங்க லாஜிக். இப்போ இந்த என்டையர் ஃபங்க்ஷன் நெகட்டிவாக இருக்கும்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் லேம்டா அதான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் தான் திரும்ப வர போகிறோம். வாட்ஸ் த ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் மேக்ஸிமம் மினிமம் கான்செப்ட் படிச்சிருப்போம். அதாவது ஒரு ஃபங்க்ஷனில் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் கண்டுபிடிக்கணும்னா ஓகே, அதாவது ஏ காஸ் எக்ஸு ப்ளஸ் பி சைன் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கேன். இப்போ இதோட மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கண்டா அப்போ லெஸ் than or equal to மேக்ஸிமம் ஆஃப் காசோட கோஎஃபிஷியன்ட் ஏ ஸ்கொயர் சைனோட கோஎஃபிஷியன்ட் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இது மேக்ஸிமம். மினிமம் கண்டுபிடிக்கண்டா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஏ ஸ்கொயர் அதே சேம் தான் ப்ளஸ் பி ஸ்கொயர். என்ன பேட்டர்னில் ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் எக்ஸ் இருந்தால் இதுதான் பேட்டர்ன். கிளியரா? ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் எக்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் அ பேட்டர்ன். ஓகே, மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா. ஸோ சேம் வே காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட் நான் காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் லேம்டா யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ ஹியர் காஸ் எக்ஸ்னு பார்த்தோன்னா இதோட கோஎஃபிஷியன்ட் 1 அகெயின் இதோட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிட்டா அப்போ மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் லெஸ் than or equal to காஸ் எக்ஸு ப்ளஸ் சைன் எக்ஸு இஸ் கிளியர் லெஸ் than or equal to ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். ஸோ அப்போ காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் பண்ணியாச்சு. அப்போ வாட் இஸ் வேல்யூ மைனஸ் லேம்டாவுக்கு கேட்டிருக்காங்க. சப்போஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் லேம்டா. ஸோ மைனஸ் லேம்டாவை ஆட் பண்ணிக்க என்டையர் ஈக்குவேஷன் மைனஸ் லேம்டா லெஸ் than or equal to காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸு மைனஸ் லேம்டா லெஸ் than or equal to ரூட் ஆஃப் 2 மைனஸ் லேம்டா. ஓகே, இப்போ வேல்யூ டேட்டாஸ் கொடுத்தாச்சு. இப்போ மை கொஷின் இஸ் இந்த என்டையர் வேல்யூ வந்து நெகட்டிவ்னு சொல்லணும். நெகட்டிவ்னு இருக்கும்போது வாட் இஸ் அ வேல்யூ? இப்போ மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூட் 2 மைனஸ் லேம்டா, மினிமம் வேல்யூ மைனஸ் ரூட் 2 லேம்டான்னு சொல்லிடலாம். இப்போ இந்த என்டையர் வேல்யூவே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான மீனிங்க? ரைட்டு. அஸ்பேர் இன்இக்வாலிட்டி கண்டிஷன், திரும்பவும் இன்இக்வாலிட்டி கண்டிஷன் போகிறேன். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் x1 லெஸ் than x2 திஸ் ரிசல்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்மா லெஸ் than x3 அப் டு எக்ஸட்ரா லெஸ் than xn அப்படின்னு வச்சுக்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த என்டையர் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்க. என்டையர் ஃபங்க்ஷனே நெகட்டிவ். இந்த இன்இக்வாலிட்டி கண்டிஷன் படி இந்த என்டையர் ஃபங்க்ஷன் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா ஓகே, அதோட மேக்ஸிமம் வேல்யூ நான் என்ன பண்ணால் போதும்? நெகட்டிவ்னு சொன்னால் போதுமா? ஓகே, என்டையர் ஃபங்க்ஷனே நெகட்டிவ்னு சொல்லணும்டா அதோட மேக்ஸிமம் வேல்யூ நெகட்டிவ்னு சொல்லியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மினிமம் அது கீழே இருக்க அடுத்த எல்லா வேல்யூ என்ன ஆகும்? நெகட்டிவ்னு சொல்லிடலாம். அதே சேம் வே ஒரு இன்இக்வாலிட்டி கண்டிஷனாக பார்த்தீங்கன்னா ஓகே up to etc less than xn greater than 0 பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும்டா அதோட மினிமம் வேல்யூ வந்து என்ன சொன்னால் போதும்? பாசிட்டிவ்னு சொன்னால் போதும். ஸோ ஒரு மினிமம் வேல்யூ ஒரு வேல்யூவோட மினிமம் ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 அப்படின்னு பண்ணிட்டேன். மினிமம் வேல்யூ பாசிட்டிவாக இருந்தாலே கண்டிப்பாக இதுக்கப்புறம் எல்லா வர வேல்யூ கம்பல்சரியாக பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த ரெண்டு ரிசல்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு இன்இக்வாலிட்டியில் மேக்ஸிமம் வேல்யூ நெகட்டிவ்னு ப்ரூவ் பண்ணியாச்சுன்னா அந்த டோட்டல் இன்இக்வாலிட்டியாக நெகட்டிவ்னு ஆயிடும். ஒரு இன்இக்வாலிட்டி கண்டிஷனில் மினிமம் வேல்யூவே பாசிட்டிவ்னு சொல்லியாச்சா அந்த டோட்டல் இன்இக்வாலிட்டியே பாசிட்டிவ். ஸோ இப்போ கொஷின் இஸ் டிக்ரீசிங். டிக்ரீஸ்னா ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் லெஸ் than 0. ஸோ அப்போ இந்த வேல்யூ ஃபுல்லாக என்டையர் வேல்யூ நெகட்டிவ்னு சொல்லணும். ஸோ அப்போ இந்த என்டையர் வேல்யூ நெகட்டிவ்னு சொல்லணும்டா அப்போ அதோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன சொன்னால் போதும்? நெகட்டிவ்னு சொன்னால் போதுமா? as per definition. ஸோ அப்போ வாட் இஸ் அ மேக்ஸிமம் வேல்யூ? மைனஸ் ரூட் 2 மைனஸ் லேம்டா லெஸ் than or equal to 0. therefore அப்போ ரூட் 2 லெஸ் than or equal to லேம்டா. இட்ஸ் clear? That is meaning lambda greater than or equal to root 2. Clear my children? That is meaning option C. Clear? இதை மட்டும் நல்லா வச்சுக்க. ஒரு வேல்யூ இன்இக்வாலிட்டியில் மேக்ஸிமம் வேல்யூ நெகட்டிவ்னு சொல்லணும்னா அந்த லாஸ்ட் வேல்யூ என்ன சொல்லுது? நெகட்டிவ்னு சொன்னால் போதும். ஒரு இன்இக்வாலிட்டி வேல்யூ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாசிட்டிவ்னு சொல்லணும்டா அதோட மினிமம் வேல்யூ பாசிட்டிவ்னு சொல்லும். ஸோ அந்த என்டையர் வேல்யூ நான் நெகட்டிவ்னு சொல்லணும் அதான கண்டிஷன் அஸ்பேர் லெஸ் than 0னால. ஸோ அப்போ இது ஃபுல்லாக என்டையர் வேல்யூ நெகட்டிவ்னு சொல்லணும்டா அப்போ அதோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன சொல்லணும்? நெகட்டிவ்னு சொல்லணும். சப்போஸ் இந்த என்டையர் வேல்யூ பாசிட்டிவ்னு சொல்லணும்டா அப்போ இதோட மினிமம் வேல்யூ பாசிட்டிவ்னு சொன்னால் போதும். ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி அன்னோன் வேல்யூஸ்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கிளியர்மா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வாட் ஆர் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா given f of x equal to cos x plus 2x plus cos x இது question 2x plus cos x. ஸோ f of x equal to கொடுத்தாச்சுங்களா? இப்போ இந்த சம் வந்து மேக்ஸிமம் மினிமம் இன்க்ரீசிங் இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணிங்கன்னா f dash of x கண்டுபிடி. அப்போ f dash of x கண்டுபிடிச்சா 2 into x டிஃபரன்ஷியேட் பண்ண 1
cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. இது கொஷின் கிளியரா? அப்போ c is equal to minus sin x. ஷோர் திஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா f dash of x is greater than 0 அதே இருக்கும். எப்படி சார் ஷுவராக greater than 0 இருக்குன்னு சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு sin x ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னு வச்சுங்க, sin x ஓட ரேஞ்ச் எங்கேருந்து வரும்? -1 less than or equal to sin x less than or equal to 1. sin ஓட ரேஞ்சை -1 to +1 தான். ஓகே, இப்போ எனக்கு என்ன வேணும்? -sin x. -sin xனால் +1 less than or equal to இன்இக்வாலிட்டியா கிரேட்டர் தானே வந்துடுமா? ஓகே, ஸோ அப்போ இன்இக்வாலிட்டி ஃபார்ம் பண்ணிங்கன்னா greater than or equal to -sin x கிளியர், greater than or equal to what's happening? -1. நெக்ஸ்ட் 2 வேணுமா? இப்போ 2 ஆட் பண்ணிக்கிட்டா அப்போ 3 greater than or equal to 2 minus sin x greater than or equal to 2 ஆட் பண்ணிக்கிட்டா 2 minus 1 1ன்னு வந்துடும். ஏன்னா -2 கூட +1 ஆட் பண்ணிங்கன்னா வாட் ரியாக்ஷன் 1 வந்துடுமா? தட் இஸ் மீனிங் 1 less than or equal to 2 sin x less than or equal to 3 இதானே கிடைக்குது இதோட வேல்யூ. அப்போ ஷோராக கண்டிப்பாக இது என்ன ஆகும்? பாசிட்டிவாகத்தே இருக்குமா? 0 கூட வராதுங்க, கண்டிப்பாக பாசிட்டிவாகத்தே இருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் பாசிட்டிவ்னாலே என்ன சொல்லிடலாம்? f dash of x வந்து greater than f dash of x greater than 0னாலே ஆட்டோமேட்டிக்காக f of x is increasing தானே. ஸோ f of x is increasing. ஓகே, f of x is a increasing function. Clear? Understood ma? That is option C. Next question போயிடலாமா? What is next question அப்படின்னு பார்த்தீங்கன்னா, find the interval the function f of x equal to x squared minus 4x plus 6 is strictly increasing கொடுத்துட்டாங்க. கிளியர்? இந்த ஃபங்க்ஷன் வந்து strictly increasing சொல்லிட்டாங்க. ஸோ நான் இப்போ f of x எடுத்துக்கிட்டேன். கிளியரா? இப்போ f of x எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணேன்? ஃபஸ்ட்டு எப்பயும் போல் f dash of x கண்டுபிடிச்சிக்கிறேன். f dash of x கண்டுபிடிச்சா 2x minus 4. ஓகே, அகெயின் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஸ் பண்ணால் 0. ஸோ நம்மளுக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் பெட்டர். அப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட் f dash of x equal to 0. அப்போ ஃபார்ம் பண்ணிட்டு அப்போ 2x minus 4 is equal to 0. அகெயின் x is equal to what's the value? 2ன்னு ஒன்றால் கொண்டு வர முடியும். ஸோ அப்போ இந்த என்டையர் இன்டர்வலில் what's the value? -infinity to +infinity that's the value is equal to 2. கிளியர்? அப்போ ஒரு இன்டர்வல் -infinity, 2ன்னு ஒரு இன்டர்வல். நெக்ஸ்ட் இன்டர்வல் என்ன இருக்குது? 2 to infinity சொல்லிட்டு ரெண்டு இன்டர்வலாக ஸ்ப்ரெட் பண்ண முடியும். கிளியரா? ரைட். அப்போ ஃபஸ்ட்டு இன்டர்வல் எடுத்துங்க -infinity, 2. திஸ் மிடில் வேல்யூ இல்லை x belongs to திஸ் மிடில் ஒரு வேல்யூ சூஸ் பண்ணின்னு வச்சுங்க. இதை கொண்டு போய் f dash of x'ல போய் சப்ஸ்டியூட் பண்ணு. ஸோ அப்போ இங்கே ஒரு -infinity to 2ல் எடுத்துக்கிட்டால் ஒரு வேல்யூ 0ன்னு எடுத்துக்கிட்டேங்க. புட் x is equal to 0 கூட எடுத்துக்கிறேன்னு வச்சுக்க. 0 கொண்டு போய் ஃபஸ்ட் டெரிவேட்டிவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணு. அப்படி f dash of 0 is equal to 2 into 0 minus 4 is equal to -4. அப்போ less than 0. அப்போ less than 0 ஆச்சுன்னா அப்போ இந்த இன்டர்வல் வேல்யூ என்ன ஆச்சுங்க? டிகிரிஸ் ஆயிருமா? ஓகே, therefore இந்த இன்டர்வலில் வேல்யூ பார்த்தீங்கன்னா -infinity, 2ல் பார்த்தீங்கன்னா ஓகே the function is decreasing. Is clear? Next 2 to next belongs to x belongs to அடுத்த இன்டர்வல் என்ன இருக்குது? 2 to infinity. ஸோ இது மிடில் வேல்யூ பார்த்தீங்கன்னா x is equal to 3ன்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்க. அப்போ f dash of 3ன்னு போட்டிங்கன்னா அப்போ 2 into 3 minus what's the value? 4 6 ஒரு 4 2 greater than 0. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரும்போது f of x is increasing on what's the interval? 2 to infinity. இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா f of x is decreasing on what's the interval? -infinity, 2. கிளியரா? ஸோ அப்போ given question பார்த்தீங்கன்னா find the interval of the function is strictly increasing கேட்டிருக்காங்க. அப்போ increasing the what's the interval? 2 to infinity. That is option B. கிளியர்மா? ரைட்டு. Next question பாருங்க, 5th question. If the radius of the circle is clear, radius of the circle increasing at the rate, 1 second. Okay, radius of the circle increasing at the rate 0.5 centimeter per second. Okay, radius of the circle increasing at rate 0.5 centimeter per second. The rate of increasing of circumference எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கிவன் கண்டிஷன் என்னங்க? ரேடியஸ் அதானுங்க. இஃப் தி ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இன்க்ரீசிங் அட் ரேட், அப்போ தட் இஸ் மீனிங் dr/dt is equal to 0.5 centimeter per second. இந்த ஸ்பீடில் இன்க்ரீஸ் ஆகுது.
then rate is increasing at circumference. அப்போ circumference is c is equal to 2 pi r. that is circumference na perimeter. அப்போ here பார்த்தீங்கன்னா அப்போ dc by dt is equal to அப்போ 2 pi r என்ன பண்ணுவீங்க dr by dt போட்டுக்கலாமா. that is equal to அப்போ 2 pi into dr by dt வந்து பார்த்தீங்கன்னா 0.5. that is equal to what reaction pi. okay இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் 1 into வரும் 1 pi. that is meaning 1 pi centimeter per second. அப்போ circumference increasing by pi centimeter per second. option B. clear ma? right. next question number 6 பாரு. what a question number 6. the function f of x is equal to x cube plus 3x squared plus 3x x belongs to r is the function is increasing அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிளியரா? இப்போ given f of x எடுத்துங்க. ஸோ எப்பயும் போல் நீ என்ன பண்ணி கண்டுபிடிச்சிங்க f dash of x கண்டுபிடி. f dash of x கண்டுபிடிச்சா 3x squared minus 6x plus 3. கிளியரா? ஸோ இதுலேருந்து என்ன பண்ணிக்கிங்கன்னா டேக் இட் 3 காமனாக எடுத்துட்டிங்கன்னா கூட x squared minus 2x plus 1ன்னு வந்து நிற்கும். ஸோ அப்போ நீங்கள் ஃபேக்டரைசேஷன் பண்ணிங்கன்னா 1 ஹியர் பார்த்தீங்கன்னா 1 இது என்னது x minus 2 the whole squareன்னு வந்து நிற்குமா. 3 into ஃபார்முலா அப்படி பார்த்தீங்கன்னா x minus 1 the whole squareன்னு வந்து நிற்கும். வாட் இஸ் த வேல்யூ f dash of x. note the point x minus 1 the whole square. இப்போ என்ன எழுதியிருக்கோம் f dash of x is equal to 3 into x minus 1 the whole square. இது ஹோல் ஸ்கொயராக இருக்கும்போது டெஃபினட்டாக எல்லா வேல்யூம் பாசிட்டிவாக தானே இருக்குமா. ஏன்னா x minus 1 the whole square x எல்லா வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா பவர் 2ஆக இருக்கனால டெஃபினட்டாக பாசிட்டிவாக இருக்கும். திஸ் வேல்யூ ஆல்சோ இஸ் greater or equal to 0 ஃபார் ஆல் x belongs to where minus infinity plus infinity. எந்த வேல்யூ எடுத்தாலும் அது பாசிட்டிவாக தான் இருக்கும். இட்ஸ் கிளியர்? அப்போ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் பாசிட்டிவாக இருந்துச்சுனாலே வாட்ஸ் மீனிங் f of x is increasing. இட்ஸ் கிளியர்? f of x is increasing on r. r சொன்னாலும் சரி ரியல் நம்பர் சொன்னாலும் சரி r minus infinity to plus infinity சொன்னாலும் சரி. that is meaning option C. கிளியர்மா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் ஏ கொஸ்டின் நம்பர் 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா the curve y is equal to 7x minus x cube. the curve y is equal to 7x minus x cube and x is increasing at the rate 2 units per second. at what slope of the curve changing when x is equal to 5? that's a interesting question. 2024ல கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கர்வ் கொடுத்துட்டாங்க. அந்த கர்வ் இன்க்ரீஸிங் அட் ரேட் வந்து 2 units per second அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸ் இஸ் இங்கே தட் இஸ் dx by dt கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அட் த ரேட் ஆஃப் ஸ்லோப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்லோப்பு கேட்கல, ரேட் ஆஃப் ஸ்லோப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணுங்கள் ஸ்லோப்பு கண்டுபிடிங்க. ஓகே, அப்போ ஸ்லோப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா எம் கண்டுபிடிக்க வாட் ஃபார்முலாண்டா dy by dx. ஓகே, ஸ்லோப் கண்டுபிடிக்க ஃபார்முலாண்டா m is equal to dy by dx. சப் கண்டுபிடிச்சிக்கலாமா? அப்போ y is equal to given 7x minus x cube. ஸோ நான் ஃபஸ்ட் அல்டிமேட் எய்ம் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா ஸ்லோப்பு கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஸ்லோப்பு m கண்டுபிடிக்கணும்னால வாட்ஸ் அ ஃபார்முலா dy by dx வேணும். ஸோ அப்போ m is equal to dy by dx வாட்ஸ் அ வேல்யூ 7 into 1 minus x cube டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x square. இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் ஸ்லோப் m வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் 7 minus 3x square. இப்போ கொஷின் இஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே த ரேட் ஆஃப் விச் ஸ்லோப், ரேட் ஆஃப் ஸ்லோப் தான் கேட்டிருக்காங்க. த கர்வ் இன்க்ரீஸிங் அட் த ரேட். அப்போ ரேட் ஆஃப் ஸ்லோப்னு வந்து இப்போ ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரேட் ஆஃப் ஸ்லோப் கண்டுபிடிக்கும் போது அப்போ dm by என்ன பண்ணிக்கிறதா dt கண்டுபிடிங்க. ஸோ அப்போ ஹியர் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா கான்ஸ்டன்ட் 0 மைனஸ் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் 6x இன்ட்டு dx by dt. கிளியரா? அப்போ ஹியர் ஈக்குவேட் பண்ணால் மைனஸ் 6 எக்ஸோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5 அண்டு நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் சேஞ்ச் தான் இந்த எக்ஸ் இஸ் இன்க்ரீஸிங் அட் ரேட் எவ்வளோ யூனிட்ஸ் 2 units. அப்போ dx by dt ஆல்சோ 2. ஸோ அப்போ ஹியர் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓகே பட் இஸ் பண்ணிங்க 30 into 60 அப்போ minus 60. கிளியர்? 60 units per second. கிளியரா? அப்போ ஹியர் இதில் சம் பார்த்தீங்கன்னா minus 16 units per second. இப்படி சொல்லலாம். சில நேரங்களில் அந்த மைனஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்லோப் வந்து டிக்ரீசிங் அட் ரேட் வந்து 16 units per second சொல்லலாம். டிக்ரீசிங் அப்படின்னு கூட பிகாஸ் ஆஃப் நெகட்டிவ்க்கு வந்து என்ன டிக்ரீசிங் ஆகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ சம்மில் வந்து கொடுத்துட்டாங்க அவங்களே minus 16. ஸோ நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். கிளியருமா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வாட் நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த இன்டர்வல் in which the function f of x equal to 2x cube minus 12x minus 1
இது கொடுத்துருக்காங்க f of x. இது வந்து டிக்ரீசிங் அப்படின்னு நீ ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் டிக்ரீசிங் ப்ரூவ் பண்ணால் இது f of x. ஸோ அப்போ நீ அல்டிமேட் என்ன எய்ம் பண்ணணும், f days of x கண்டுபிடிக்கணும். ஸோ f days of x கண்டுபிடிச்சினா இப்போ 6x² ப்ளஸ் 18x ப்ளஸ் 12x டிஃபரன்ஸ் பண்ணால் 1 கான்ஸ்டன்ட் 0. ஸோ இது வந்து 6 காமனாக எடுத்துருங்க. வாட் ரிமைனிங் x² ப்ளஸ் 3x ப்ளஸ் 2. ஸோ இதை நல்லா ஃபேக்டரைசேஷன் பண்ணிட்டீங்கன்னா 2. ஸோ 1 into 2 3 வந்துடுமா, அப்போ அகிட்ட 6 into x plus 1 again x plus 2 கொண்டு வந்தீங்களா. இப்போ நீ கண்டுபிடிச்சது f days of x. ஸோ அப்போ அல்டிமேட் எய்ம் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிங்க f days of x equal to 0. அப்போ 6 into x plus 1 again x plus 2 is equal to 0. So one of the value x plus 1 is equal to 0 again x plus 2 is equal to 0 உண்டா. இப்போ x ஓட வேல்யூ -1 and x is equal to -2. ஸோ அப்போ இந்த இன்டர்வல் எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2 -1 அண்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. கிளியரா? ரைட்டு. இப்போ நீ என்ன பண்ணிங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் இன்டர்வல் எடுங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு வாட்ஸ் இன்டர்வல் -∞ to -2 எடுத்துக்கலாமா. ஸோ அப்போ -∞ -2 உண்டா. அப்போ புட் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மிடில் ஒரு வேல்யூ சூஸ் பண்ணேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3 கூட எடுத்துக்கலாமா. எஸ் கிளியர். இந்த மிடில் ஒரு வேல்யூ -∞ -2 இதில் இன்பிட்டின்னு ஒரு வேல்யூ சூஸ் பண்ண -3 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ -3 கொண்டு போய் f days of xல சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வச்சுக்க. ஓகே, f days of xல போய்ட்டு -3 நான் சப்ஸ்டியூட் பண்ணினா வாட்ஸ் வேல்யூ 6 into -3 + 1 again -3 + 2. வெதர் இது பாசிட்டிவாக நெகட்டிவாக மட்டும் சொல்லு, வேல்யூ கூட இங்கே தேவையில்லை. தட் இஸ் மீனிங் 6 -2 again -1. ஷுவர் திஸ் வேல்யூ கிரேட்டர் தென் 0. பாசிட்டிவாக இருக்குமா? கிளியர். அப்போ பாசிட்டிவாக இருந்துச்சுனாலே இது என்ன சொல்லுவீங்க, ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீஸிங் சொல்லிடுவேன். ஓகே, அப்போ தேர்ஃபோர் அப்போ f of x இஸ் இன்க்ரீஸிங் ஆன் வாட்ஸ் மீனிங் ராஜா, எந்த இன்டர்வலில் x பிலாங்ஸ் டு வாட்ஸ் மீனிங் -∞, -2ல் இந்த வேல்யூ பார்த்தோன்னா இன்க்ரீஸிங் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இன்டர்வல் என்னது -2 to -1. ஸோ அப்போ x பிலாங்ஸ் டு வேர் -2 to -1 மிடில் ஒரு வேல்யூ எடுத்துங்க. ஸோ அப்போ புட் இதுக்கு மிடில் நீ ஒரு வேல்யூ சூஸ் பண்ணின்னு வச்சுக்க. -2 to -1 வரும்போது அப்போ x is equal to -1.5 கூட எடுத்துங்க. ஸோ அப்போ கொண்டு போய் f days of xல போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அப்போ f days of -1.5 நீங்கள் எடுத்தீங்கன்னா 6 into -1.5 + 1 நெக்ஸ்ட் அகெயின் -1.5 + 2. ஸோ அப்போ சிம்பிளி பண்ணிங்கன்னா இது வந்து வாட்ஸ் வேல்யூ பாசிட்டிவாக வரும், இது என்னாச்சு நெகட்டிவ் ஆகும். ஸோ அப்போ என்டையர் வேல்யூ பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக வரும். இஸ் கிளியர். அப்போ நெகட்டிவ் ஆச்சுன்னா இப்போ f of x is decreasing. f of x is decreasing on what's the interval? -2 to -1. Is clear? Understood now? Right. இப்போ அடுத்த வேல்யூ இன்டர்வல் என்னது -1 to ∞. அப்போ x belongs to -1 to ∞ எடுத்தீங்கன்னா அப்போ இதில் நீ மினிமம் வேல்யூ ஒரு வேல்யூ சூஸ் பண்ணி x is equal to வாட்ஸ் வேல்யூ 0 கூட எடுத்துக்கலாமா. ஓகே, அப்போ 0 எடுத்தீங்கன்னா f days of 0 நீ சப்ஸ்டியூட் பண்ணு. f days of 0 போட்டிங்கன்னா 6 into 0 + 1 again வாட்ஸ் வேல்யூ 0 + 2 இந்த வேல்யூ கிரேட்டர் தென் 0. ஸோ அப்போ f of x is increasing. ஓகே, f of x is increasing on -1 to ∞. ஸோ அப்போ மை கொஷின் இஸ் இங்கே கிவன் கேட்டிருக்குது, என்ன கொஷின் கேட்டிருக்காங்க ராஜா? ஓகே, டிக்ரீசிங் கேட்டிருக்காங்க. அப்போ டிக்ரீசிங் வரும்போது திஸ் இஸ் அ இன்டர்வல். ஓகே, -∞, -1 இஸ் டிக்ரீசிங். therefore option B. சப்போஸ் சம்மு வந்து இன்க்ரீஸிங் கேட்டுட்டாங்களா -2 to ∞, -∞ to -2 யூனியன் ஆஃப் -1 to ∞ போட்டிருக்கேன். சப்போஸ் இன்க்ரீஸிங் கேட்டுட்டாங்கண்டாக்க. கிளியர்? அண்டர்ஸ்டுட் மை சில்ட்ரன்? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வாட் ஆர் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவன் ஃபங்க்ஷன் f of x இருக்குது. f of x equal to a into x minus cos x is strictly decreasing on r அப்படின்னு கொடுத்தாங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து strictly decreasing on r அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து f of x is equal to a into x minus cos x இது கொடுத்துட்டாங்க. கிளியரா? இப்போ ஃபஸ்ட்டு எப்பயும் போல் f days of x கண்டுபிடிங்க. f days of x கண்டுபிடிச்சின்னா a into 1 minus cos x டிஃபரன்ஸ் பண்ணால் -sin x அப்போ ப்ளஸ் sin x அப்படின்னு வந்து நிற்கும். கிளியரா? சரி, அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு டிக்ரீசிங் வேல்யூ கண்டுபிடிக்கணும். கிளியர்? டிக்ரீசிங் வேல்யூ ஃபைன் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு அல்டிமேட் எய்ம் வந்து sin xோட ரேஞ்ச் கண்டுபிடிங்க. ஸோ சைனோட ரேஞ்ச் -1 to +1 இதுதான் சைனோட ரேஞ்ச். இஸ் கிளியர்?
அடுத்தது கூட என்ன பண்ண +1 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ -1 +1 நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே 1 + sin x < 1 + 1. ஸோ ஷோர் இது 0 < 1 + sin x < 2. இப்போ இது கூட ஏஆல் மல்டிபிள் பண்ணணும். ஏஆல் மல்டிபிள் பண்ண 0 < a × 1 + sin x எஸ் கிளியர் < 2a. எஸ் கிளியர். இப்போ மை கொஷனுக்கு வாங்க. சம்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். எஸ் கிளியர். டிக்ரீசிங் கொடுத்துருக்காங்களா? நோட் த பாயிண்ட். ஆல்ரெடி கான்செப்டில் சொன்னது தான். அதாவது ஒரு இன்இக்வாலிட்டி x1 < x2 < x3 அப் டு எக்ஸட்ரா xnன்னு வச்சுக்க. இந்த என்டையர் இன்இக்வாலிட்டி வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா அதோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து என்ன சொன்னால் போதும், நெகட்டிவ்னு சொன்னால் போதும். அதே மாதிரி இன்இக்வாலிட்டி x1 < x2 அப் டு எக்ஸட்ரா xn ஒரு இன்இக்வாலிட்டி > 0ன்னு சொல்லணும்னா ஓகே இந்த என்டையர் இன்இக்வாலிட்டி பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா அதோட மினிமம் வேல்யூ என்ன சொன்னால் போதும், x1 > 0ன்னு சொன்னால் போதும். இப்போ சம் வந்து டிக்ரீசிங். f of x is strictly என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்களே சொல்லிட்டாங்க f of x is strictly decreasing. அவங்களே கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா? f of x is strictly decreasing இல்லையா? f of x is strictly decreasing. f of x is strictly decreasing னா அப்போ வாட்ஸ் மீனிங் f days of x வந்து <0. ஸோ அப்போ ஒரு என்டையர் இன்இக்வாலிட்டிஸ் இது ஃபுல்லாக <0. தட் இஸ் f days of x strictly decreasing f days of x வந்து என்ன மீனிங் என்னஜா <0ன்னு சொல்லணும். அப்போ இதோட மீனிங் என்னது 0 < இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா f days of x < 2a. அதானே மீனிங் கண்டிஷன்ஸ். a × 1 + sin x தானே f days of x. ஸோ அப்போ ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இன்இக்வாலிட்டியோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து <0ன்னு சொல்லணும். அதான மீனிங்க. வாட்ஸ் அ மேக்ஸிமம் வேல்யூ 2a. அப்போ வாட்ஸ் அ மீனிங் இல்லைஜா? அப்போ 2a <0. தட் இஸ் அப்போ a <0. a <0ன்னா வாட் இஸ் அ மீனிங்? -∞ a <0. That is the meaning of a belongs to -∞, 0. Is clear? அப்போ இந்த ஃபங்க்ஷன் இஸ் டிகிரீஸ் ஆகும்னா a ஓட வேல்யூ வந்து -∞ to 0. அண்டர்ஸ்டுட்மா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள். The function f of x is equal to x³ + 3x is increasing அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த கொஸ்டின்ஸ்? f of x வந்து x³ + 3x. இப்போ நீ என்ன கண்டுபிடிங்க? f days of x கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா 3x² + 3. ஸோ கண்டிப்பாக இது ஸ்கொயர் டேர்மில் x² இருக்கிறதுனால ஷோர் நீ எந்த வேல்யூ இருந்தாலும் பாசிட்டிவ் தான். இட்ஸ் வேல்யூ > 0 ஃபார் ஆல் x belongs to where? -∞ to +∞. ஸோ அப்போ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் 0 > 0 பாசிட்டிவ் வந்தால் அப்போ இன்க்ரீசிங். தேர்ஃபோர் அப்போ f of x is increasing. f of x is increasing on x belongs to -∞ to +∞ சொன்னாலும் சரி. ஆர் வாட்ஸ் மீனிங்க? ரியல் நம்பர். செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்னு வச்சுக்க. தட் இஸ் ஆப்ஷன் சி. இட்ஸ் கிளியர்? அண்டர்ஸ்டுட்மா? ரைட்டு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 11 பாருங்கள். வாட் ஆர் கொஸ்டின் நம்பர் 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் f of x வந்து கொடுத்துருக்காங்க 2x³ - 3x² 36x + 7. இப்போ இங்கே என்ன செய்யணும் அப்படின்ட்டு இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்காக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு f of x தெரியும். இட்ஸ் கிளியர்? வாட் இஸ் f of x? 2x³ - 3x² - 36x + 7 அப்படின்னு தெரியுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? f days of x கண்டுபிடிங்க. ஸோ இப்போ ஃபாலோ பண்ணிங்கன்னா 6x² - 6x - 36 அகெயின் கான்ஸ்டன்ட் 0. ஸோ டேக் இட் 6 காமன், ரிமைனிங் x² - x - 6. இட்ஸ் கிளியர்? இப்போ -6 LCM எடுத்திங்கன்னா 3 × 2 இதை மைனஸ் பண்ணிக்கலாமா? இட்ஸ் கிளியர்? அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா அப்போ f days of x is equal to 6 × x - 3 × x + 2. இதுதான் டேட்டா. எஸ் கிளியர்? அப்போ ஹியர் f days of எப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சிங்க. f days of x = 0 இருந்துச்சுன்னா கிளியரா? ஸோ அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா இப்போ x - 3 = 0, அகெயின் x + 2 = 0, x = 3, நெக்ஸ்ட் x = -2. ஸோ அப்போ இன்டர்வல் ஃபார்ம் பண்ணிங்கன்னா what reaction? -∞ to +∞. Here -2 to 3. இதான் டேட்டா. கிளியரா? இப்போ இந்த இன்டர்வலில் எங்கே இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாமா? ரைட். அப்போ ஃபஸ்ட்டு இன்டர்வல் எடுங்க. -∞, -2.
okay, x belongs to where to where minus infinity comma minus 2. ஸோ இப்போ இதில் ஒரு மிடில் ஒரு வேல்யூ சூஸ் பண்ணுங்கள். ஒரு மிடில் வேல்யூ சூஸ் பண்ணிங்கன்னா புட் வாட்ஸ் அ வேல்யூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3 எடு எக்ஸ் ஈக்குவல் டு -3 ஓகே கேர் யூஸ் பண்ணிக்கலாமா? இந்த எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸில் வந்து -3 நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 6 -3 கம்மா -3 அகெயின் -3 கம்மா +2. ஷோர் இது பார்த்தீங்கன்னா இது நெகட்டிவ் இதுவும் நெகட்டிவ். ஸோ ப்ராடக்ட் பண்ணும்போது பாசிட்டிவ். ஸோ அப்போ டெஃபினட்டாக இது பாசிட்டிவ். தேர்ஃபோர் அப்போ f of x is okay, f of x is increasing at what's the point x belongs to -infinity comma -2 இதில் இன்க்ரீஸ் ஆகுது. கிளியரா? ஏன்னா இதுவும் மைனஸ் இது மைனஸாக ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆயிரும். அப்போ பாசிட்டிவிட்டி ப்ளஸ்னாலே இன்க்ரீஸிங் தான். நெக்ஸ்ட் வாட்ஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க x belongs to -2 to 3 -2 to 3. ஸோ இப்போ இதில் இன்னொரு வேல்யூ சூஸ் பண்ணிக்க புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணிக்க 0 கூட எடுத்துக்கலாமா? அப்போ கியர் எஃப்டேஸ் ஆஃப் 0ல் போய் சப்ஸ்டியூட் பண்ணு. எஃப்டேஸ் ஆஃப் 0 தானுங்க. அப்போ 6 × 0 - 3 அகெயின் பார்த்தீங்கன்னா 0 + 2. ஷோர் இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ். ஸோ அப்போ ப்ராடக்ட் பண்ணால் நெகட்டிவ் தான் கிடைக்கும். ஸோ இப்போ <0. அப்போ பாசிட்டிவிட்டி நெகட்டிவ் 0வாக இருந்தால் இப்போ f of x is வாட்ஸ் பண்ணிங்க டிக்ரீசிங் அட் த பாயிண்ட் வாட்ஸ் பாயிண்ட்டுங்க -2 to 3. எஸ் கிளியர்? ரைட். நெக்ஸ்ட் வேல்யூ போய்க்கலாமா? அடுத்து வாட்ஸ் இன்டர்வல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 to infinity. ஸோ அப்போ x belongs to வாட்ஸ் பண்ணிங்க 3 to infinity எடுத்துக்கலாமா? 3 to infinity எடுக்கும்போது அப்போ புட் x is equal to 4 கூட எடுத்துக்கங்க. அப்போ x equal to 4 எடுத்திங்கன்னா அப்போ எஃப்டேஸ் ஆஃப் x1 by 4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அப்போ 6 × எஃப்டேஸ் ஆஃப் x 4 - 3 × 4 + 2. ஷோர் இது பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ் இஸ் greater than 0. What are conclusions? f of x is increasing at the point what's the point x belongs to 3 to infinity. என்ன கொஷின்? அப்போ கொஷின் பாருங்கள். இப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீசிங் -2 to 3. ஸோ அப்போ ஃபங்க்ஷன் இஸ் டிக்ரீசிங் வாட் இஸ் த இன்டர்வல் -2 to 3. மீதி ரெண்டு இன்டர்வலில் இன்க்ரீசிங். வாட் ஆர் த இன்டர்வல் -2 to 3யும் 3 to infinity வாட்ஸ் மீனிங் இது இன்க்ரீசிங். கிளியர்? அப்போ ஃபார்ம் பண்ணிங்கன்னா இன்க்ரீசிங் எந்த இன்டர்வல் தான் -infinity -2 அகெயின் -2 to 3 தப்பு. இந்த இன்டர்வலும் வராது. கிளியராக? இந்த இன்டர்வல் கரெக்டு இந்த இன்டர்வலே கிடைக்காது. -infinity, 3 அப்படி ஏதாவது இருக்கா இன்டர்வல் 3 பாயிண்டில்? அப்படி எதுவும் ஆப்ஷன் கிடையாது. ஸோ இதுவும் கிடையாது. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் -infinity, 2. ஸோ நம்மளுக்கு இன்க்ரீசிங் தான். ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஒன்லி டிக்ரீசிங் -2 to 3. தட் இஸ் ஆப்ஷன் பி மட்டும். கிளியர் சில்ட்ரன்? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வாட் நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா given f of x கொடுத்துட்டாங்க. the value of b கண்டுபிடிக்கணும். for the function f of x is equal to x plus cos x plus b is strictly decreasing அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்னது f of x is equal to x plus cos x plus b அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸ் நான் கண்டுபிடிச்சிங்கன்னா 1 cos x டிஃபரன்ஸ் பண்ணால் -sin x கான்ஸ்டன்ட் 0 தட் இஸ் ஈக்குவல் டு எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு 1 - sin x. இப்போ மை கொஸ்டின் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்க. f of x is clear? strictly f of x is strictly decreasing வச்சுங்க. f of x is strictly decreasing. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து <0. இஸ் கிளியர்? அப்போ 1 - sin x வந்து <0 இருக்கனால இப்போ மை கொஷின் இஸ் என்ன கேட்டுக்காங்க b. இங்கே எதாவது b இருக்கா? நோ. அப்போ வாட் இஸ் அ மீனிங்? அப்போ இங்கே பிஏ இல்லை. அப்போ எப்படி சொல்ல முடியும்? ஸோ அப்போ வாட்ஸ் அ மீனிங்? நோ வேல்யூ ஆஃப் b. ஓகே, b exist or b value does not exist. that is option b. கிளியர்மா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் 13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். லாஸ்ட் கொஸ்டின் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். த ஃபங்க்ஷன் y is equal to x² e power minus x is decreasing on the interval. இது எந்த இன்டர்வல் டிக்ரீஸின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணிக்கிங்கன்னா dy/dx கண்டுபிடிங்க. ஸோ அஸ்பர் ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ x² அசீம் பண்ணிவிட்டு e power minus x டிஃபரன்ஸ் பண்ணால் -e power minus x plus e power minus x and x² டிஃபரன்ஸ் பண்ணால் 2x. So take it common, e power minus x common, what's the meaning? -x² plus 2x.
இது டேட்டா. clear? That is a value for dy by dx. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? dy by dx is equal to 0. ஃபார்முலா e power minus x square plus 2x equal to 0. ஸோ இதையும் 0 வச்சுன்னா இப்போ minus x square plus 2x is equal to 0. Take it x common, இப்போ minus x plus 2 equal to 0. Okay, clear? அப்போ what are the interval? X is equal to 0 and x is equal to 2. Clear? So அப்போ interval form பண்ணிங்கன்னா where to where? Minus infinity to plus infinity. What is the interval? 0 and 2. என்ன condition? So அப்போ f days of x என்ன இருக்கு? f days of x is equal to, so இதிலிருந்து ஒரு x காமனாக கூட எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ e power minus x அகெயின் ஒரு x காமனாக எடுத்துட்டிங்கன்னா வாட்ஸ் பண்ணுங்க x minus x plus 2. இதுதான் கொஷின்ஸ் இல்லையா? f days of x. இப்போ வாட்ஸ் த ஃபஸ்ட்டு இன்டர்வல் செக் பண்ணி பார்க்கலாமா? மைனஸ் இன்ஃபினிட்டி 0, எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா 0. ஸோ கண்டிப்பாக இ பவர் எக்ஸ் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான். இ பவர் மைனஸ் எக்ஸ்னால் கிரேட்டர் தென் 0, ஆல்வேஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் ஒன்ட்டு. இ பவர் எக்ஸ் வந்து நெகட்டிவ் வாய்ப்பே இல்லை. ஏன்னா எக்ஸோட வேல்யூ நீ 1 போட்டிங்கன்னா இ பவர் மைனஸ் 1 வந்துச்சுன்னா இப்போ 1/e வந்து நிற்கும், ஆட்டோமேட்டிக்காக இதுவும் பாசிட்டிவ். ஸோ அதனால் இ பவர் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 ஆல்வேஸ். ஸோ இது பாசிட்டிவ் தான், பிரச்சனை இல்லை. இப்போ ரிமைனிங் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா 0 எடுக்கும்போது மிடில் நீ என்ன பண்ணிக்க, ஒரு வேல்யூ சூஸ் பண்ணு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணிக்க, 1ன்னு கூட எடுத்துக்கலாமா? மைனஸ் இன்ஃபினிட்டி 0ண்டா அப்போ எக்ஸோட வேல்யூ -1 எடு. ஸோ அப்போ வாட் இஸ் த மீனிங்? f days ஆஃப் -1 நீ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இ பவர் எக்ஸோட வேல்யூ -1 அகைன் எக்ஸ் பவர் -1. அப்போ -1 + 1 2. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது ப்ளஸ் ஆயிரும், பட் ஹியர் ஒரு மைனஸ் ஆகுனால ஸோ என்டையர் வேல்யூ நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிக்ரீசிங் அட் வாட்ஸ் அப் அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா 0. இப்போ 0 to 2ன்னு எடுங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு 0 to 2ன்னு எடுத்தீங்கன்னா புட் வாட்ஸ் அப் வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு 1. புட் எக்ஸ் ஈக்குவல் டு 1ண்டா அப்போ f days ஆஃப் 1 நீங்கள் வேல்யூ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓகே வாட் இஸ் த வேல்யூ? f days ஆஃப் 1 கண்டிஷன் அப்ளை பண்ணா e பவர் -1 into 1 again -1 plus 2. So this value also greater than 0. So f of x is what meaning? Increasing. F of x is increasing on okay what's the interval? 0 to 2. இப்போ question is degrees தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு வேளை டிகிரீஸிங் கிடையாது. நெக்ஸ்ட் 2 to infinity எடுங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட் இன்டர்வல் x belongs to வாட்ஸ் வேல்யூ 2 to infinity எடுத்துக்கலாமா? அப்போ 2 to infinity எடுத்திங்கன்னா புட் இதிலிருந்து ஒரு மிடில் ஒரு வேல்யூ சூஸ் பண்ணி x is equal to 3 எடுங்க. ஸோ அப்போ x equal to 3ன்னு எடுத்திங்கன்னா f days ஆஃப் 3ல் போட்டிங்கன்னா f days ஆஃப் 3ல் அப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ e பவர் -3 again 3 next -3 plus 2. ஸோ this value also negative. Clear? அப்போ f of x is okay f of x is decreasing on what's the interval? 2 to infinity. அப்போ இந்த கொஷின் இஸ் வாட் ஆர் த இன்டர்வல்ல டிக்ரீசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் தான் -∞, 0வும் 2 to infinity இந்த ஃபங்க்ஷன் டிக்ரீசிங் ஆகுது. திஸ் தான் இன்டர்வல். கிளியர் மை சில்ட்ரன்? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.